இந்தியாவின் பர்மிங்ஹாம் நகரின் மையப்பகுதியில் இடம்பெற்ற கோர வீதி விபத்தொன்றில் இந்தியாவை சேர்ந்த 28 வயதுடைய மாணவி உயிரிழந்துள்ளார். இந்தியாவில் குடும்பத்தை விட்டு பிரிந்து பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் கல்வி கற்க சென்ற இடத்தில் இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. தற்பொழுது தற்காலிக வேலை விசா மூலம் அங்கு தங்கியிருந்த அனிஷா சக்கரவர்த்தி என்ற இளம்பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் பர்மிங்ஹாமின் பிராட் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஜிம்மி ஸ்பைசஸ் உணவகத்தில் பகுதி நேரமாக பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த சனிக்கிழமை அதிகாலை வேளையில் டார்த்மவுத் மிடில்வே வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த அனிஷா மீது அதிவேகமாக வந்த கருப்பு நிற ஆடி ஆடம்பர கார் ஒன்று மோதியுள்ளது. இந்த கொடூர விபத்தில் இந்திய மாணவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக 22 வயதுடைய இளைஞனை வெஸ்ட் மிட்லண்ட்ஸ் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப் பொருள் பாவித்த நிலையிலும் ஆபத்தான முறையிலும் காரை செலுத்தி மரணத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பில் சாட்சிகள் யாராவது இருந்தால் அல்லது வாகனங்களின் டேஷ் கேம் காட்சிகள் இருந்தால் உடனடியாக தங்களுக்கு வழங்குமாறு காவல்துறையினர் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிரிழந்த அனிஷாவின் உடல்நிலை மற்றும் அவரது குடும்பத்தின் நிலைமை குறித்து உணவக முகாமையாளர் ஷெபாலி கருல்கர் கண்ணீரோடு கருத்து தெரிவித்துள்ளார். அனிஷா மிகவும் அன்பானவர் என்றும் மார்க்கெட்டிங் துறையில் வேலை தேடி வந்த நிலையிலேயே இந்த துயரம் நடந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அனிஷாவின் குடும்பத்தினர் இந்தியாவில் வசிப்பதுடன் அவர்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது என்பதால் மகளின் உடலை நாட்டிற்கு கொண்டு வருவது எப்படி என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். இதன் காரணமாக அனிஷாவின் உடலை மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு செல்வதற்கும் இறுதி சடங்கு செலவுகளுக்குமாக தற்பொழுது இணைய வழியில் நிதி சேகரிப்பு பிரச்சாரம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.